வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் இப்போ எங்கே வந்திருக்கிறேன்னா ரமதா ரிசார்ட்ஸ். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் சீப் ஏரியாவில் இருக்குது. இது ஒரு ஸ்டார் ஹோட்டலு. இங்கே வந்துட்டு ரெஸ்டாரண்ட்டில் போய்ட்டு சாப்பிட போகிறேன். இப்போ வந்துட்டு ரமதான் டைமு. இந்த ரமதான் டைமில் உள்ளே எதுவும் கஸ்டமர் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாது, எவ்வளோ ஃபுட்டோட ப்ரைஸுன்னு தெரியாது. இது என்ட்ரன்ஸு. நான் இப்போ உள்ளே போகிறேன். உள்ளே போகும்போது ரிசப்ஷனே மிக பிரம்மாண்டமாக தான் தெரியுது. விலையெல்லாம் கூட இருக்குமா என்னன்னு தெரியல. அதனால ஒரு ஸ்டார் ஹோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஏன்னா என்னோட வியூவர்ஸுக்கு வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஸ்டார் ஹோட்டலெல்லாம் சாப்பிட்ருக்க மாட்டாங்க. அங்கே ஃபுட்டு எப்படி இருக்கும், அங்கே உள்ள ப்ரைஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறது. இது என்ட்ரன்ஸே பாருங்கள் எவ்வளோ மிரட்டலாக சூப்பராக இருக்குது. இங்கே வந்துட்டு காண்டினென்டல் ஃபுட்டு இருக்கா, சைனீஸ் ஃபுட்டு இருக்கா, இந்தியன் ஃபுட்டு இருக்கா, எதுவும் எனக்கு தெரியாது. நான் அந்த ஹோட்டலுக்கு வர்றது இதுதான் ஃபஸ்ட்டு டைமு. இப்போ வந்துட்டு ஒரு ஈவினிங் டைமு 7 மணி இப்போ டைம் ஆகுது. நான் வந்துட்டு இப்போ ரெஸ்டாரண்ட் போய்கிட்டு இருக்கிறேன். இது வந்துட்டு காரிடோரில் இப்போ நடந்து போகிறேன். நான் நிறைய 5 ஸ்டார் ஹோட்டலு 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட்ருக்குறேன். இது வந்துட்டு என்ட்ரன்ஸு. அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு இதான் என்ட்ரன்ஸு. நான் இப்போ இது உள்ளே வந்துட்டேன். உள்ளே வரும்போது ரிசப்ஷன் இருக்குது. ரிசப்ஷன் தாண்டி இந்த இடத்துல டெக்கரேஷன்லாம் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஸ்டார் ஹோட்டல் தாங்க. இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபோட்டோவும் எடுத்தேன். ஃபோட்டோ எடுத்துகிட்டு நம்ம ஒரு டேபிள் சூஸ் பண்ணி அந்த டேபிளில் போய்ட்டு ஆர்டர் பண்ணுவோம். நான் எத்தனையோ ஸ்டார் ஹோட்டல் 5 ஸ்டார் ஹோட்டலு 7 ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட்ருந்தாலும் ஒரு வீடியோவாக நான் கொடுத்ததில்லை. என்னோடய வியூவர்ஸும் சில பேர் கேட்டிருந்தாங்க, ஏதாவது ஸ்டார் ஹோட்டலில் போய்ட்டு ஒரு வீடியோ போடுங்கன்ட்டு. நான் அவங்களுக்காக தான் இந்த ஹோட்டலுக்கு வந்திருக்கிறேன். இது வந்துட்டு ரமதான் டைமு, அதனால் கஸ்டமர் நிறைய இருக்கிற மாதிரி தெரியலை. நான் வந்துட்டு நானும் என்னோடய ஃப்ரெண்டு வந்திருக்கிறேன். இதுதான் மெனு கார்டு. இந்த மெனு கார்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இதில் வந்துட்டு என்னென்ன ஐட்டம்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன்லாம் இருக்குது. நானே என்னோடய ஃப்ரெண்டும் வந்துட்டு இந்த ஐட்டம்லாம் வந்துட்டு செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ண போகிறோம். நான் வந்துட்டு மேக்ஸிமம் வெஜ்ஜு தான் சாப்பிட்றது. ஆனால் இதில் சிக்கன் எதாவது ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நான் சிக்கனுக்கு அவ்வளோ பெரிய ப்ரியாரிட்டி கொடுக்கறதில்ல. ஃபஸ்ட்டு வந்துட்டு அவங்க பேரிச்சம்பழம், ஜூஸு, வாட்ரு இதெல்லாம் கொடுத்தாங்க. இந்த நோன்பு திறக்கிற டயத்துக்கு இதெல்லாம் கொடுப்பாங்க. அதையும் நான் வந்துட்டு ஒரு பேரிச்சம்பழம் எடுத்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஜூஸை குடிச்சிட்டு நான் ஆர்டர் பண்ணியிருக்கிறேன். மஷ்ரூம் சூப்பு ஆர்டர் பண்ணேன். அதோட வெஜிடபிள் சாலட் ஆர்டர் பண்ணேன். என்னோடய ஃப்ரெண்டு வந்துட்டு அவருக்கு வேணுங்கிறத ஆர்டர் பண்ணியிருக்காரு. இந்த ஜூஸ் வந்துட்டு ஃப்ரெஷ் ஜூஸுங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் ஆர்டர் கொடுத்ததுக்கு அந்த ஐட்டம் வரும் பாருங்கள். இதுதான் வந்துட்டு அந்த சூப்பு. அதோட வெஜிடபிள் சாலட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதுவும் கொண்டாந்து கொடுத்தாங்க. அது டேஸ்ட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அதை பார்க்கும்போதே ரொம்ப நெட்டெல்லாம் சூப்பராக இருக்குது, அழகாக நல்லா இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது சூப்பு. இது பாருங்கள், இதுதான் வந்துட்டு வெஜிடபிள் சூப்பு. அது எனக்கு வந்து மஷ்ரூம் சூப் ரொம்ப பிடிக்கும், அதனால நான் அதை ஆர்டர் பண்ணேன். அதோட பாருங்கள் அந்த சாலட்டு, அந்த வெஜிடபிள் சாலட்டு, அது நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. ஆனால் கொஞ்சம் விலை கூட தாங்க. நம்ம ஸ்டார் ஹோட்டலுக்கு உள்ள ஒரு எக்ஸ்பென்ஸு வரத்தான் செய்யும். இது என்னோடய ஃப்ரெண்டு, அவரும் வந்துட்டு ரொம்ப இஷ்டப்பட்டு தான் சாப்பிட்றாரு. அவரும் சொன்னார் சூப்பராக இருக்குது. அவரும் நிறைய ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட்ருக்காரு. நான் கூப்பிட்டதுனால என்னோட வந்தார். அந்த டேஸ்டெல்லாம் பார்த்துட்டு நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குன்னு சொன்னார். இது என்னோடய வியூவர்ஸுக்கு வந்துட்டு இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும். நான் உங்களுக்காக தான் இந்த வீடியோவை தர்றேன். அது வந்து இப்போ நாங்கள் வந்துட்டு ரைஸு, சிக்கன் கறி, சீஸ் தாவு, அது மாதிரி சில ஃப்ரெட் ஐட்டம்ஸ் இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். எல்லாமே சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு தான் இதெல்லாம். அது நீங்கள் நினைக்கலாம் நார்மல் ஹோட்டலுக்கும் ஸ்டார் ஹோட்டலுக்கும் என்ன வித்தியாசம்னு சொல்லி. அதோட குவாலிட்டியும் டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஆனால் ப்ரைஸும் அது மாதிரி அதோட விலைகளும் கொஞ்சம் கூட தான். ஆனால் எங்களுக்கு வந்துட்டு 10 தினார் ஒரு ஆளுக்கு வந்துச்சு. 10 தினார்னா இந்தியன் மணி வந்துட்டு 2500 அவரேஜ் பண்ணிக்கோங்க. 2500 வந்துச்சு. நாங்கள் வந்து இப்போ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பாருங்கள், பிளேட்டெல்லாம் எம்டியாக இருக்குது. ஏன்னா ஃபுட்டு வந்துட்டு வேஸ்ட்டு பண்ணக்கூடாதுங்க. நான் வந்துட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்கிறது, உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கி சாப்பிடுங்க, ஆனால் தேவையில்லாமல் நிறைய ஃபுட்டெல்லாம் வாங்கிட்டு வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க அப்படின்னா நான் எப்போதுமே எல்லாத்தையும் சொல்கிறது. நானும் பாருங்கள், அந்த பிளேட்டெல்லாம் பாருங்கள் எல்லாம் எம்டி தான்.
எனக்கு எத்தனையோ பேருக்கு சாப்பாடு கிடைக்காது, நமக்கு வந்துட்டு கிடைக்கும்னு சொல்லிட்டு அதை வேஸ்ட்டு பண்ணக்கூடாது. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்துட்டு வேறு ஒரு வீடியோவில் வேறு ஒரு பிளேஸில் பார்ப்போம். கண்டிப்பாக எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. நன்றி, வணக்கம்.